ஹாய், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த அளவு யூஸ் பண்ணி பண்ணால் கரெக்டாக வரும். நான் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கப் சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு பாதி வதங்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் ஒன்றா திரண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட், ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ நேரம்னு சொன்னால் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அப்போ தான் அதில் இறங்கும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை கண்டிப்பாக வதக்கணும். இல்லைனா தயிரோட ஸ்மெல் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் மாற்றிடும். ஸோ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ஒன்றா திரண்டு வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எந்த ஸ்டேஜில்னாக்கா தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அதாவது கழுவின நார்மல் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போது இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இதை லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி கொதிக்க விடணும். இந்த தண்ணி கொதிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். 3 விசிலுக்கு அப்புறமா அரிசியை வந்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விடுற டைமில் உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கிளறிக்கலாம். நான் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் போட்டு கிளறி இறக்கிடுறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.